24ஆம் திகதி நடைபெறவுள்ள அடையாள மக்கள் போராட்டம் தொடர்பான முக்கிய அறிவித்தல்கள். இலங்கையில் கோவிட் தொற்றை காரணம் காட்டி மக்கள் மத்தியில் இனவாதத்தினை விதைத்து மரணிக்கும் முஸ்லிம் கிறிஸ்தவ மக்களின் உடலங்களை கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இலங்கை அரசு எரித்து வருகிறது. உலகம் முழுவதும் இதனை தவறு என்கிறது. ஆனால் இலங்கை அரசு இதனை சரி என்கிறது. நியாயம் கேட்டு முஸ்லிம் கிறிஸ்தவ மக்கள் சார்பில் நீதிமன்றில் தொடரப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் வழக்குகளை விசாரணைக்கே எடுக்க முடியாது என்கிறது இலங்கை உயர் நீதிமன்றம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரே வழி நீதி கேட்டும் இலங்கை அரசின் இந்த ஈனச் செயலை அம்பலப்படுத்தவும் மக்கள் வெகுஜன தளங்களில் போராடுவதுதான் நீதி மறுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுள்ள ஒரே வழியாகும். இலங்கையில் பல பிரதேசங்களிலும் இந்த இனவாதத்திற்கும் அடக்குமுறைக்கும் எதிராக மக்கள் போராட தொடங்கிவிட்டனர். உலகெங்கும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆதரவு சக்திகளும் தாம் வாழும் நாடுகளிலும் இனம், மதம், தேச எல்லைகளை தாண்டி போராடி வருகின்றனர். இந்த வகையில் எதிர்வரும் 24ஆம் திகதி வியாழக்கிழமை ஐக்கிய ராஜ்யத்தில் வாழும் மக்களும் தமது எதிர்ப்பினை தெரிவிக்கின்றனர். இந்த நிகழ்வு நடைபெறும் இடம் மிக முக்கியமான இடம். சர்வதேச சமூகத்தின் கவனத்தினை ஈர்க்கும் முக்கியமான அமைவிடம். இலக்கம் 10 டவுனிங் வீதி, பிரித்தானிய பிரதமரின் காரியாலயத்திற்கு எதிரில், பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு அருகில், காமன்வெல்த் தலைமையகத்திற்கு அருகில். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் இந்த போராட்டம் மாலை 4:30 மணி வரை நடக்கவுள்ளது. ஆனால் பெருமளவு மக்கள் வீதியில் நின்று போராட முடியாத நிலை கொரோனா கட்டுப்பாட்டு விதிகளால் உள்ளது. ஆகவே உங்கள் வாகனங்களில் சுலோகங்களை, பதாகைகளை கட்டி வந்து வாகனங்களிலிருந்து இறங்காமலே இந்த பெருவீதியால் போராட்டம் நடக்கும் இடத்தினை சுற்றி சுற்றி உங்கள் எதிர்ப்பினை தெரிவிக்க முடியும். இதற்கான போலீஸ் அனுமதியை பெற்றுள்ளோம். ஆகவே இந்த நாளில் கோவிட் கட்டுப்பாட்டு சூழல் காரணமாகவும் சமூக இடைவெளியை கண்டிப்பாக பேண வேண்டிய அவசியத்தின் காரணமாகவும் ஒழுங்குமுறையின் முக்கியத்துவம் கருதியும் சில நடைமுறை விதிகளை கடைபிடிப்பது அவசியமாகின்றது. இந்த நிகழ்வு 2 தளங்களில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று, இலக்கம் 10 டவுனிங் வீதியை ஊடறுத்த கண்டன வாகன பேரணி. 2, பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கு அருகேயான கண்டன எதிர்ப்பு போராட்டமும் பொதுக்கூட்டமும். கோவிட் விதிகளை கடைபிடித்து தனியாகவும் குடும்பமாகவும் நண்பர்களுடனும் வாகனங்களில் வருவோர் அனைவரும் வாகன பேரணி போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியும். பெயர், வாகன இலக்கம், வருகை தரும் நபர்களின் எண்ணிக்கை என்பவற்றை மின்னஞ்சல், தொலைபேசி வழியாக எமக்கு அறியத் தரலாம். வீட்டிலிருந்து வெளிக்கிடும் போதே வாகனங்களில் போஸ்டர், பதாகைகளை ஒட்டிக்கொண்டு வரலாம். உங்கள் மின்னஞ்சல் முகவரியை அனுப்பினால் போஸ்டர், பதாகைகள் பிரதிகளை அனுப்பித் தருவோம். 2, இலக்கம் 10 டவுனிங் வீதியை முன்பான கண்டன எதிர்ப்பு போராட்டமும் பொதுக்கூட்டமும். இதில் ஆகக்கூடியது 60 நபர்களே விதிகளுக்கு அமைவாக கலந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. ஆகவே இதில் கலந்து கொள்ள முன்வருவோர் முன்பதிவு செய்வது அவசியத்திலும் அவசியம். மின்னஞ்சல், தொலைபேசி வழியாக தமது பெயர், வாழும் பிரதேசம், தொலைபேசி எண் ஆகியவற்றை எமக்கு அனுப்பி பதிவை எதிர்வரும் 20ஆம் திகதிக்கு முன் உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம். 3, கலந்து கொள்ள முடியாதவர்கள் தாம் வாழும் பிரதேசத்தில் தமது அடையாள எதிர்ப்பினை வெளிப்படுத்தல். டிசம்பர் 24, 25 அதாவது வியாழன், வெள்ளி தினங்களை வெளிநாடுகளில் வாழும் மக்கள் அடையாள எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்க கோரியுள்ளோம். இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள தயாராக இருக்கும் நண்பர்கள், குடும்ப வட்டங்கள், தனிநபர்கள் எம்மை தொடர்பு கொண்டால் போஸ்டர், பதாகைகள், பிரசுரங்களை அனுப்பித் தருவோம். இந்த விடயத்தினை அரசியல் ரீதியாக ஒடுக்கப்படும் மக்களின் பிரச்சினையாகவும் அடிப்படை உரிமை மனித உரிமை மீறலாகவும் எமது அமைப்பு பார்ப்பதால் இந்த போராட்டத்தினை அரசியல் ரீதியாகவே நாம் ஒழுங்கமைத்துள்ளோம். இது தனி நபர்களை தாண்டி வெகுஜன மக்கள் அமைப்பினால் முன்னெடுக்கப்படும் அரசியல் சமூக பணியாகும். தமிழ், முஸ்லிம், மலையக, சிங்கள மக்கள் பங்கு பற்றும் பல்லினத்தன்மையை இதில் பிரதிபலிக்கிறோம். ஒடுக்கப்படும் அந்த மக்களிடத்தில் இதில் கலந்து கொள்ளுமாறும் இந்த போராட்டத்திற்கு தமது ஒருமைப்பாட்டை வழங்குமாறும் கேட்டிருக்கிறோம். பிரித்தானியாவில் உள்ள ஒடுக்கப்படும் மக்களின் சார்பில் அக்கறை கொண்ட இடதுசாரி அரசியல் கட்சிகள், அமைப்புகள், மனித உரிமை நிறுவனங்கள், தனி நபர்களிடம் தமது ஒருமைப்பாட்டை தருமாறு கோரியுள்ளோம். விதிகள் கடைபிடிக்கப்படுவதும் ஒழுங்குமுறைகள் சரியாக பேணப்படுவதும் முன் நிபந்தனையாகும். அழைப்பிதழில் ஏனைய தகவல்கள் உள்ளன. மேலதிக விவரங்களுக்கும்
தொடர்புகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் 00441721726298 0044747492 தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி pmard@gmail.com. மீண்டுமாய் மின்னஞ்சல் முகவரி pmard@gmail.com. ஏற்பாடு இனவாதத்திற்கு எதிரானதும் ஜனநாயகத்திற்குமான மக்கள் அமைப்பு. எதிர்வரும் 24 வியாழக்கிழமை உங்கள் பணிகளை சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வாகனங்களை எடுத்துக்கொண்டு போஸ்டர்களை ஒட்டிக்கொண்டு வீதிக்கு வருவோம். குருட்டுத்தனமாக இருக்கும் இலங்கை ஒடுக்கும் அரசின் கண்களை திறக்க மக்கள் போராட்டத்தின் மூலம் அழுத்தம் கொடுப்போம். அனைவரும் வெளிக்கிட்டு வாகனங்களில் வாருங்கள். கோவிட் சட்டத்தினை மதித்து அதே நேரம் நமது மக்களுக்காக போராடுவோம்.